நான் ப்ரே பண்ணுவேன் பிரதர். ப்ரேயர் பண்ணுங்க பிரதர், ப்ரே பண்ணிட்டு ஆரம்பிச்சுங்க. நல்ல ஆண்டவரே, தேவீரப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்கள் அப்பா உங்களுடைய சரீரமாக ஒருமித்து கூடி ஆண்டவரே தேவீருடைய வசனங்களை தியானிக்கவும் அப்பா அதனுடைய மகத்துவங்களை பற்றி யோசிக்கவும் அப்பா அதை என்ஜாய் பண்ண கொடுத்த கிடைக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட விசேஷமாக அருமையான அக்கா நர்சி அக்காவுக்காக வேண்டிகளை ஜெபிக்கின்றோம். அதுக்கு தேவி நல்ல ஒரு ஆயுசை கொடுத்திருக்கின்றேன் ஆண்டவரே, ஒரு நல்ல ஹெல்த்தையும் கொடுக்க. இந்த பர்த்டே இன்னைக்கு அவங்களுடைய பர்த்டே இன்னும் அநேக வருடங்களை தேவி கொடுக்கின்ற நாட்களுக்கு அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தோடு இருக்க தேவி கொடுப்பார்கள். எல்லா காரியங்களையும் தேவி பொருட்படுத்த நடக்கும். விசேஷமாக அருமையான சகோதரர் காரியங்களை எடுத்து நடத்தும் பொழுது தேவ சமூகங்களோடு கூட இருந்து காரியங்களை வழிபடும். எல்லா புதிய மகிழியும் தேவி ஒதுக்கியே செல்கிறோம். எங்கள் மீட்பெருந்த பெருமான இயேசு கிறிஸ்துவின் மிக நாமத்தில் இந்த ஜெகத்தை ஏற்படுத்தி நல்ல தரப்பினை சிஸ்டர் ஜாயின் பண்ணிட்டாங்க. குட் ஈவினிங் சிஸ்டர். ஹலோ. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். குட் ஈவினிங். பிரைஸ் தி லார்ட் தம்பி. பிரைஸ் தி லார்ட். குட் ஈவினிங். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தது இன்னும் அந்த டாப்பிக்கே தான் கண்டினியூ ஆகுது. ஹோப்ஃபுல்லி இந்த வாரம் முடியாது, நெக்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் பாதியோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ல முடிச்சிடலாம் நம்ம. ஸோ அதில் பார்த்துக்கிட்டு இருந்ததுல நம்ம ஏற்கனவே பார்த்த ரிவ்யூ எல்லாம் போதும். லாஸ்ட் வீக் பார்த்தது வரைக்கும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இது பண்ணிட்டு அதுலேருந்து டச் பண்ணி ஆரம்பிக்கலாம். அதில் பார்க்கும்போது நம்ம வேதாகமத்தில் குறிப்பிட்டு சாம்வேல்ன்ற பேரே அந்த இடத்துல வந்திருக்கு. அந்த சாம்வேல் சவுலனுடைய உரையாடல்ல வரும்போது அங்க ஒரு குறி சொல்லும் ஆவி அப்படின்னு சொல்லாம, இல்லை ஒரு வஞ்சிக்கும் ஆவின்னு சொல்லாம சாம்வேல் சவுலை நோக்கி அதற்கு சாம்வேல் அப்படின்லாம் வருதுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ அந்த இது எல்லாமே எப்படி எழுதப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்து அது ராஜாக்களுடைய நாளாகம புத்தகங்கள், அதான் அவங்களுடைய டெய்லி ஈவெண்ட்ஸ் பண்ணக்கூடிய அந்த நாள் ஆகம புத்தகத்துல இருந்து எடுத்து எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தோம். அது பார்க்கும்போது அப்ப வேதாகமத்தினுடைய நம்பகத்தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல இருந்து பார்த்தோம். அதுக்கடுத்தது வேதாகமத்துல இருக்க வரலாற்று புத்தகங்கள், குறிப்பா 1 ராஜா 2 ராஜாக்கள், நாளாகம புத்தகங்கள், இந்த மாதிரியான மற்ற புத்தகங்கள், வரலாற்று சம்பவமான புத்தகங்கள் எல்லாமே தேவ ஆவியினால் தான் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுல முக்கியமா இந்த சவுல் மற்றும் சாமுவேலினுடைய சம்பவம் அந்த தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. ஆனா அந்த சம்பவத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே அந்த வரலாற்று புத்தகத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப அந்த நாலாம புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கும் போது அந்த டெய்லி ரெக்கார்ட்ஸ், ஏன்னா அது எல்லா ராஜாக்களுக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் இருக்கு, இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கும் இருக்கு, பெர்சிய ராஜாக்களுக்கும் இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இந்த காரியங்கள்ல இருந்து எடுத்து அவங்க ஒவ்வொரு நாளும் அதுல பதிவு பண்ணும்போது அது தேவ ஆவியினால் அருளப்பட்டது கிடையாது. அப்ப அதுல வந்த வார்த்தை சாமுவேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல சாமுவேல்ன்ற வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது தேவன் இந்த சாமுவேல்ன்ற வார்த்தை அந்த விஷயத்துக்காக மட்டும்தானா இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ நம்ம மேற்கொண்டு உண்மையிலேயே அங்க சாமுவேல் கிடையாது வந்தது, அது ஒரு குறி சொல்லும் இல்லை வஞ்சிக்கும் ஆவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இன்னும் சில காரியங்கள்லாம் பார்த்தோம். என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாக சவுலோடு பேசுவதை நிறுத்தி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்துல இருந்து பார்த்தோம். அப்ப சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசியா வாழ்ந்திருந்தாரு. அது வெறும் தேவன் அங்கீகரித்தது மட்டும் இல்ல, சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கத்தக்க விதத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியா இருந்தாரு, தீர்க்கதரிசிகளுக்கு தலைவனா இருந்தாரு, தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கே தலைவனா இருந்தாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். அப்ப அதனால தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா பேசுவதை நிறுத்திட்டனால இப்ப அங்க இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது சாமுவேலா இருக்க வாய்ப்பே கிடையாது. அது ஒரு குறி சொல்லும் ஆவிதான் பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் குறி சொல்லும் ஆவி எப்படி காரியங்களை கரெக்டா பேசுது, நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அந்த இடத்துல. சாமுவேல்ன்ற பெயரை பயன்படுத்தி அவங்க எழுதுனதுல எழுதியிருந்தாலும் வந்தது குறி சொல்ற ஆவியே. ஆனா பேசும்போது சாமுவேல் பேசக்கூடிய விதத்திலேயே தான் பேசியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு சாத்தானுக்கு எப்படி அந்த காரியங்கள்லாம் தெரியும் அப்படின்னும் போது, சாத்தானுடைய அனுபவம் 6000 ஆண்டுகளுக்கு மேலான அவனுடைய அனுபவம் இருக்கு. அதை வச்சு அவன் ஓரளவு எதிர்காலத்தை
யூகிக்க முடியும், கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி சாத்தான் வந்து யாரை போலவும் பேச முடியும், அதே குரல்ல அதே பாணியில எல்லாம் வந்து பேச முடியும். இதெல்லாம் சாத்தானால செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியுமா அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். சாத்தானுக்கு எதிர்காலம் தெரியுமா அப்படின்னா வெளியே சொல்லப்படாத எதிர்காலம் அவனுக்கு தெரியாது. அப்போ தானியேல் 2வது அதிகாரத்துல இருந்து வச்சு அந்த சொப்பனத்தை விளக்கம் சொல்ற விதத்துல வந்து குறி சொல்றவங்களும் வந்திருக்காங்க, ஞானிகளும் தான். யாராலையும் வந்து அதை சொல்ல முடியல. ஏன்னா அந்த வார்த்தை வெளியே வரல. அவனுடைய நேபுகாத்நேச்சாருடைய அந்த அவனுடைய திங்கிங்ல அந்த தாட்ல தான் இருந்துச்சு, சொப்பனத்துல வந்திருந்தனால அப்படின்னு பார்த்தோம். அப்ப சாத்தான் உட்பட யாராலும் இருதயத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களோ இல்ல சிந்தனையில இருக்கக்கூடிய காரியங்களையோ அறிய முடியாது. அது தேவன் மட்டுமே அறிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் மூலமாலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் சாத்தானால எதிர்காலம் வெளியே சொல்லப்பட்டா அவனால அவனுக்கு ஓரளவு கணிக்க முடியும்னு பார்த்தோம். அப்ப சாத்தான் வந்து எதிர்காலத்தை எப்படி கணிக்கிறான், அவனால கணிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது முடியும். ஏன்னா அவனுக்கு இருக்கிற அனுபவத்தை வச்சு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், அவனுக்கு தெரிஞ்ச காரியங்களை வச்சு அவனால ஓரளவு இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுலினுடைய எதிர்காலத்தை சாத்தான் எப்படி கணித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம நிறுத்தணும். இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி போவோம். ஸோ எப்படி கணித்தான் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம இதை பார்த்தோம். ஏற்கனவே நடந்த விஷயங்களை சாத்தான் வந்து தெரிஞ்சிருக்கிறான், என்னென்ன நடக்குதுன்னு. ஏன்னா அவனுக்கு எந்த இடத்துல இப்ப நம்மளாலேயே வந்து வெளிநாடுகள்ல நம்ம போவே முடியாத நாட்கள்ல ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு இங்க மொபைல்ல வந்துருது. அப்போ ஏதோ ஒரு சாதனத்தின் மூலமா நம்மளாலேயே பார்க்க முடியுதுன்னும் போது 6000 ஆண்டுகளாக மனிதனை விட மேற்பட்ட ஒரு சிருஷ்டியாக இருக்கக்கூடிய சாத்தானால, அப்படி உருவாக்கப்பட்ட அந்த சாத்தானால எல்லா காரியத்தையும் அறிய முடியும். அது வாயிலிருந்து வெளியே வந்த வார்த்தையா இருக்கட்டும், இல்ல நடந்த சம்பவங்களா இருக்கட்டும், பேசின காரியங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அறிய முடியும். ஒவ்வொருத்தருடைய பாணிகளையும், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய குரல் வளத்துல இருந்து எல்லாத்தையும் அவனால மிமிக்ரி பண்ண முடியும், எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த அடிப்படையில வந்து சாத்தான் வந்து சவுலின் மரணத்தை கணித்து சொல்லியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்ப இதுல வந்து நம்ம ஒரு 3 விஷயங்கள் மெயினா இதுல இருந்து ஸ்டடி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து சவுல் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, இல்லாட்டி தேவன் சொன்னதை செய்யல அப்படின்ற விஷயம் சாத்தானுக்கு தெரியும். அப்போ முதல் தேவன் சொன்ன விஷயம் என்ன காரியத்துக்கு சவுல் கீழ்ப்படியவில்லை, அவன் கீழ்ப்படியாம போனான் அப்படின்றதுக்கு ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல்ல 13வது அதிகாரத்துல 12வது வசனம் 13வது வசனம் படிங்க. 1 சாமுவேல்ல கில்காலில் 13 படிங்க. பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி. கார்த்திகேயன், இது கண்மணி, இது ஸ்பீக்கர் குறைக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா எக்கோ வருது. இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அப்படியே அடுத்த வசனம் படிங்க, 14. இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். ஓகே, இப்ப இந்த இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம், ஸ்கிரீன்ஷாட் கட் ஆயிடுச்சு. ஸ்கிரீன்ஷாட் வீடு என்ன கலர்ல போடுற? இது ஸ்கிரீன் ஷேர் ஆயிடுச்சா இப்ப பாருங்க. வந்துச்சு. ஓகே, ஒரு நிமிஷம்.
திடீர்னு screenshot ஆயிடுச்சு. Okay. இப்ப இதுல திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த 12வது வசனத்துல எண்ணி துணிந்து அப்படின்ற வார்த்தை வருது. அப்ப எண்ணி துணிந்து என்ன செய்யறான் சவுல்? அந்த 12வது வசனத்துல பாருங்க. சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சர்வாங்க தகன பலியை செலுத்துறதுக்கு எதுக்கு எண்ணி துணிந்து அப்படின்ற வார்த்தை வருது? ரெண்டாவது, இந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தினதுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா கீழ்ப்படியாம இது பண்ண மாதிரி சொல்றாரு. புரியுதா? புத்தீனமாய் செய்தீர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இங்க இந்த எண்ணி துணிந்து அப்படின்னு சொல்லும் போது சர்வாங்க தகன பலியை எண்ணி துணிந்து செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப ஏன் எண்ணி துணிந்து செஞ்சுட்டான் அப்படின்ட்டு நீங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரமாணத்தின்படி சர்வாங்க தகன பலியை யார் செலுத்த வேண்டும்? வேதத்துல பழைய ஏற்பாட்டுல பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தின் அடிப்படையில சர்வாங்க தகன பலியை யார் செலுத்தணும்? லிவைட்ஸ். ஓகே. அப்போ ஆரோனும் அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் அவங்க மட்டும்தான் அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்தணும். எப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு லேவியராகமம் முதல் அதிகாரத்திலயும் இருக்கு இதே காரியங்கள் நிறைய வருது. லேவியராகமம் 6வது அதிகாரத்துல 8வது 9வது வசனத்தை மட்டும் நம்ம படிக்கலாம் இது தெரிஞ்சுக்கிறதுக்கு. லேவியராகமம் 6வது அதிகாரம் 8, 9 2 வசனம் படிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது ரா முழுவதும் விடியற் காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்னி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஓகே. இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா மோசே கிட்ட சொல்லி, நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலியை குறித்த பிரமாணம் என்னவென்றால் அப்படின்ட்டு. அப்போ ஆரம்பிக்கும் போதே யாருக்கு மட்டும் அது ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ஆரம்பிக்கப்படுது? ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மட்டும். அப்ப அவங்க 2 பேர் தான் சர்வாங்க ஆரோன்ல ஆரம்பிக்கப்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஆரோன்ல ஆரம்பிக்கும் போது தான் மோசே ஆரோனுக்கு கத்துக் கொடுக்கும்படி தேவன் சொல்றாரு. அப்போ ஆரோனும் அவனுடைய குமாரரும், அப்ப இவங்க தான் அந்த லிஸ்ட்ல வரக்கூடியவங்களா இருக்காங்க. இப்ப ஆரோன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? யாரெல்லாம் ஆசாரியர்கள் அப்படின்ற கேள்வி வருது. ஆரோன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? லேவி கோத்திரம். அப்ப ஆரோன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவரா இருக்காரு. அப்ப லேவி கோத்திரத்துல சேர்ந்தவங்களும் லேவியினுடைய குமாரர்களா ஆரோனுடைய வழியில வந்தவர்கள் தான் ஆசாரியர்களா இருக்கிறாங்க. அப்ப சவுல் எந்த கோத்திரத்துல சேர்ந்தவர்? சவுல் பெஞ்சமின் கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்ப பழைய ஏற்பாட்டுல தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இந்த பிரமாணங்கள் இதெல்லாத்தையும் ஒவ்வொரு இதுக்கும் கரெக்டா பிரிச்சு கொடுத்து மற்றவங்க யாருமே அந்த காரியங்களை செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு இன்னும் சொல்ல போனோம்னா ஆசரிப்பு பெட்டி வரும்போது அதை பிடிச்சு அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் இருக்கு பைபிள்ல. அப்போ அந்த தேவன் சொன்ன கட்டளைகளை கரெக்டா செய்யல அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில அவர்களுக்கு தண்டனையானது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சவுலுக்கும் அப்படி இருந்துச்சு. அப்போ இந்த பிரமாணத்தின்படி சர்வாங்க தகன பலியை ஆரோனும் அவன் குமாரர்களும் தான் செலுத்த வேண்டும், வேற யாரும் செலுத்தக்கூடாது. அப்ப இந்த இடத்துல அவன் என்ன பண்ணிருக்காரு? சவுல் தேவனுடைய கட்டளையை வயலேஷன் பண்ணிருக்காரு, அதை மீறி இருக்கிறாரு. மீறி சர்வாங்க தகன பலியை இப்ப ஆக்சுவலா சாம்வேல் நான் செலுத்துவேன்றாரு. அந்த நேரம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். இன்னொரு நீங்க வேணா தனியா பைபிள் ஸ்டடி நீங்க தனியா பண்ணும்போது பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம இது சைட் டாபிக் போயிடும். சாம்வேல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? ஏன்னா சாம்வேல் தான் நான் பண்றேன் அப்படின்றாரு. சாம்வேல் வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால அந்த அதிகாரம் அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா சாம்வேல் வர்றதுக்கு லேட் ஆகுறதுனால சவுலே எண்ணி துணிந்து அந்த சர்வாங்க தகன பலியை செலுத்திடுவான் இருக்கு. இப்ப சாம்வேல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? லீவைட்டா? லெவி இல்லையா? எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்தவர். எப்ராயிம். சாம்வேல் முதல் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க. இதுல நோட்ஸ்ல போடல, ஜஸ்ட் இந்த ஒரு இதுக்கு மாதிரி. ஏன்னா இது நீங்க வீட்டுல சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது இதை ஸ்டடி பண்ணி பாருங்க, நோட் பண்ணி வச்சுட்டு. மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் எனப்பட்ட
ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். ம், அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் ம். எப்ராயிமீனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான யெரோகாமின் புத்திரன். ஓகே, எலிகோவின் மகனான இப்ப இந்த வழியில வம்சத்துல வந்ததுதான் சாமுவேல். இவங்களுடைய பிள்ளையா வர்றதுதான் சாமுவேல். அந்த அதிகாரம் அப்படியே முதல் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப எப்பிராயிம்னு வருது, எப்பிராயிம்னு. சோ அதனால நிறைய பேர் வந்து சாமுவேல் வந்து எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த ஆளு, எப்ராயிமன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தாட் இருக்கு. ஆனா இன்னொரு ரெஃபரன்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. அது படிக்க வேணாம், நிறைய இது போகும் வசனம், நோட் பண்ணி வச்சுங்க. 1 நாளாகமத்துல 6வது அதிகாரம் 33ல இருந்து 35 வசனம். இல்ல அதை கூட ஒரு தடவை வாசிச்சிடலாமே, இது நோட்ஸ்ல இல்ல, வேற யாராவது எடுத்து வாசிச்சிருங்க. 1 நாளாகவும் 6வது அதிகாரம் 33ல இருந்து 35 வரைக்கும். கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். இவன் யோவேலின் குமாரன். இவன் ம். சாமுவேலின் குமாரன். ம். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் எரோகாமின் குமாரன். இவன் 33ல இருந்து தானே படிக்கிறீங்க? ஆமா 33ல இருந்தா. ஓகே ஓகே. முதல்ல இருந்து படிக்கட்டுமா? திரும்ப 33 33ல இருந்தே படிங்க. கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். இவன் யோவேலின் குமாரன். இவன் சாமுவேலின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் எரோகாமின் குமாரன். இவன் எலியேலின் குமாரன். இவன் தோவாகின் குமாரன். இவன் தூப்பின் குமாரன். இவன் இல்கானாவின் குமாரன். இவன் மாகாத்தின் குமாரன். இவன் அமாசாயின் குமாரன். இவன் எல்கானாவின் குமாரன். இவன் யோவேலின் குமாரன். இவன் அஸ்ரியாவின் குமாரன். இவன் செப்பனியாவின் குமாரன். இவன் தாகாதின் குமாரன். இவன் ஆசீரின் குமாரன். இவன் எபியாசாப்பின் குமாரன். இவன் கோராகின் குமாரன். 38 அப்படியே படிச்சிருங்க. இவன் இத்சாரின் குமாரன். இவன் கோகாத்தின் குமாரன். இவன் இஸ்ரவேலின் குமாரனாகிய லேவியின் குமாரன். 33ல இவன் சாம்வேலின் குமாரன் ஆரம்பிச்சு அப்படியே அந்த சாம்வேலினுடைய லைன் வருது. ஃபுல்லா அந்த ஜீனியாலஜி பார்த்தோம்னா லேவியின் குமாரன் முடிஞ்சது. அப்ப சாம்வேல் வந்து ஒரு லீவைட், அவர் வந்து லேவியன் தான். அப்ப அங்க 1 சாம்வேல்ல வந்து எதனால வந்து எப்ராயிம்னு சொல்லிருக்குன்னா, அவங்க எப்ராயிம் மலை தேசத்துல வாழ்ந்தனால அவங்களுக்கு வந்து இப்ப இந்த உதாரணத்துக்கு நாங்க வெள்ளூர்ல இருக்குன்னா வெள்ளூரான அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாணியில சொல்லப்பட்டிருக்கே தவிர அவங்களுடைய ஜீனியாலஜி வந்து லேவி கோத்திரத்துக்கு தான் போய் சேருது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 1 சாமுவேல்ல படிச்சுட்டு அது எப்ராயிம்னு சொல்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கிறதுனால இதை நம்ம சைட் டாபிக் போறனால எடுத்தாச்சு. பட் எப்படி சாமுவேல் வந்து அந்த தகன பலியை கொடுக்கலாம் ஆனா சவுல் கொடுக்க கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சாமுவேலே எப்ராயிம் தானே, அப்புறம் இது லாஜிக்கலா வரலையே அப்படின்றாங்க. பட் சாமுவேல் வந்து லேவி கோத்திரத்துல இருந்து வரக்கூடிய வம்சத்துல வர்றவர். எப்ராயிம்ன்ற இடத்துல அந்த மலை தேசங்கள்ல அவர் குடி இருக்கிறனால அந்த பேர் வந்திருக்கே தவிர அவங்களுடைய இது வந்து ட்ரைப்னுடைய ஜீனியாலஜில வர்றது வந்து அந்த லீனேஜ் வந்து லீவைட்னுடைய இதுல தான் வருது. ஓகே, அதனால இது வந்து சும்மா ஒரு சைடு நோட் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. பிரதர் இங்க சாமுவேல்னு போடல, ஆனா எல்கானான்னு போட்டிருக்காங்க. எங்க சாமுவேல் போடல? 34 ஃபர்ஸ்ட் குரோனிக்கல்ஸ் சாப்டர் 6 வெர்ஸ் 34. நீங்க இங்கிலீஷ்ல பாத்துட்டு இருக்கீங்களோ? இங்கிலீஷ்ல வந்து ஆக்சுவலா கொஞ்சம் மாறும் அந்த வசனத்தினுடைய. நீங்க இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா மேபி ஃபர்ஸ்ட் வர்ஸே பார்க்கலாமே. அந்த லீவைட்னுடைய ஜீனியாலஜில ஆரம்பிச்சு வரும். சன்ஸ் ஆஃப் லீவை, கெர்ஷோன், கோஹாத் அண்ட் மெராரி. ஆமா, அதே மாதிரி 17லயும் மறுபடியும் வருது. 17 these were the names of the sons of Gershom, Libni and 28ல பாருங்க, 28ல இருந்து அந்த sons of Samuel. அதான் இதுல தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வந்து அந்த ஆர்டர் வந்து வசனம் வேர்சஸ் மாறி வரும். நீங்க அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் வந்து தமிழ்ல எடுத்திருந்தேன், அந்த இங்கிலீஷ்ல வரும்போது கொஞ்சம் அந்த வேர்சஸ் மாறி வரும். அந்த ஆர்டர்னுடைய இது வசனம் நம்பர் மாறி வரும். அதனால the sons of Samuel ன்னு வருது. the first born Vashni and Abaya. அப்படி போகும்போது அந்த எல்கானான்னு வருது. ஓகே ஓகே, சோ லெவை கோத்திரம். ஓகே, ஆமா, அவர் வந்து லீவைனுடைய இதுல இருந்து தான் வர்றது. verse 33ல பாத்தீங்கன்னா சன் ஆஃப் ஷமுவேல் இருக்கும்.
ஷமுவேல். அந்த ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் கேஜேவில வேற மாதிரி இருக்கும், ஷமுவேல்ன்ட்டுன்னு. ஷெமியோல்னு போட்டிருக்கு. ஆமா, அது ஷெமியோல் இஸ் சாமுவேல். ஆனுவலா? ஓகே. ஆமா ஆமா, அதுதான் அந்த ப்ரொனன்சியேஷன் அப்படி போட்டிருக்கு. ஓஹோ. ஸோ அந்த இதுல பாத்தீங்கன்னா 33ல இருந்து ஆரம்பிச்சு 38ல சன் ஆஃப் லீவை த சன் ஆஃப் இஸ்ராயல்னு வரும். இஸ்ராயல் வந்து ஜேக்கப். ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே அந்த ஜீனியாலஜினுடைய லைன் வருது. ஓகே, ஓகே, தேங்க் யூ பிரதர். நம்ம அடுத்த பாயிண்ட் போலாம். ஸோ அடுத்தது வந்து முதல் விஷயம் நம்ம பார்த்தது வந்து அந்த தகன பலி செலுத்த வேண்டிய அந்த பிரமாணத்தை சவுல் மீறிறாரு. அதுக்கும் எண்ணி துணிந்து தைரியமா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அது வந்து துணிகரமான ஒரு பாவத்திற்கு பழைய ஏற்பாட்டினுடைய இதுபடி கணக்கிடப்படுது. நியாய பிரமாணத்தை மீறுற அந்த ஒரு பாவத்திற்கு செய்யற மாதிரி வந்துருச்சு. அதனால அது கீழ்ப்படியாம போனதோட சம்பந்தப்பட்டு வருது. ரெண்டாவது விஷயம், இப்ப நம்ம இதை எதுக்கு பாக்குறோம் அப்படின்னா, பிசாசு இந்த குறி சொல்லுகிற ஆவி எப்படி சவுலை குறித்து நீ மறிப்ப நாளைக்கு, அவனுடைய எதிர்காலத்தை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணா அப்படின்றத பத்தி நம்ம படிச்சுட்டு வரோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏற்கனவே நடந்த விஷயங்களை வச்சு பிசாசால அந்த குறி சொல்லும் ஆவி மூலமாக அது கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம். அதுல வர்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்ப பார்த்தோம். அதே இதுல வந்து தேவன் சொன்னதை சவுல் செய்யல. ஃபர்ஸ்ட் வந்து பிரமாணத்தை மீறி கீழ்ப்படியாம போனாரு. அடுத்து தேவன் சொன்ன ஒரு விஷயத்த செய்யல அப்படின்றது பார்க்க போறோம். அது வந்து 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 18-19 2 வசனம் படிங்க. 1 சாமுவேல் 15:18-19. இப்போதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். ஸோ இது ஒரு கான்வர்சேஷன் வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் வந்து சவுலை குறித்து குற்றம் சாட்டுறாரு. ஸோ எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும்போது அந்த 15வது அதிகாரத்திலேயே 3வது வசனம் பாருங்க. 15:3 1 சாமுவேல் 15ல 3வது அதிகாரம் படிங்க. அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். இப்ப இங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அவனுக்கு. என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து போடணும், எல்லாத்தையுமே அழிச்சு வைக்கணும், அதன் மேல் இரக்கம் வைக்காமல் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய கட்டளை சாமுவேல் மூலமா வந்து சவுலுக்கு சொல்லப்படுது. இப்ப சொல்லப்பட்ட பிறகு அமலேக்கை வந்து ஏன் கொல்றாரு, அது தனி, நம்ம ஒரு தனி டாபிக். எதுக்காக இந்த ஜெனசைட் மாதிரி வருது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு தனி டாபிக்கா தனி தான் பைபிள் ஸ்டடி பண்ணணும். ஆனா இங்க வந்து நம்ம என்ன பார்க்கணும், நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இந்த மரணம் குறித்து வரும்போது ஸ்டார்டிங்ல வந்து நம்ம பார்த்திருக்கோம், இந்த அமலேக்கியரெல்லாம் ஏன் இது பண்ணாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி பார்த்திருப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இங்கேயும் செய்ய சொல்றாரு. ஸோ அந்த அடிப்படையில செய்யும் போது இப்ப கடைசியில் அவன் என்ன பண்ணியிருக்கணும், தேவனுடைய சொல் கேட்டு எல்லாத்தையுமே அழிச்சிருந்துருக்கணும். ஆனா இங்க 9வது வசனம் பாருங்க, 15லயே 9வது வசனம் சவுல் என்ன பண்ணான்ட்டுன்னு படிங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். அப்ப டோட்டலா வந்து இங்க தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம ஆகாகன்றது வந்து ராஜா, அந்த ராஜாவையும் ஆட்ல முதல் தரமானவை ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு ரீசன் என்னன்னா அதை அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்துன்னு இருக்கு. தப்ப வைத்துன்னா அது ஏதோ விட்டுறல, இவன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வரான் இங்க. அதனாலதான் அந்த அதிகாரம் படிச்சு பார்க்கும்போது சாமுவேல் வரும்போது கத்துற ஆட்டோடைய சத்தம் கேட்குது, அது என்னது அப்படின்லாம் கேட்பாரு அந்த மொத்தம் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா. அப்ப தனக்கென்று எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டியை தான் சேர்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கிறாரு. ஆனா தேவன் வந்து அதன் மேல இரக்கம் வைக்காம அது மொத்தத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வர்ற அந்த கட்டளையை மீறி இதை செய்யறான். அப்போ சவுல் வந்து தேவன் சொன்னபடி அமலேக்கை முற்றிலுமா அந்த இடத்துல அழிக்காமல் விட்டுட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். இந்த சம்பவமும் ஏற்கனவே நடந்து முடிந்த சம்பவம்.
அப்போ ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா பிசாசுக்கு தெரியும் அப்படின்றதுதான் நம்ம இவ்வளவு நேரமா பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப இந்த சம்பவத்தின் மூலமாகவும் பிசாசுக்கு என்ன தெரியும்? சவுல் வந்து தேவன் சொன்னதை செய்யவில்லைன்றது தெரியும். இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல அந்த பேர்ன்ட் ஆஃபரிங் கொடுத்ததுல இருந்து அந்த செஞ்சதுல இருந்து தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை அப்படின்றதும் தெரியும். இங்கேயும் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை, அவன் செய்ததை இது பண்ணியாச்சு அப்படின்றது தெரியும். மூணாவது ஒரு விஷயம், இதன் காரணமாக தேவன் சவுலை ராஜாவா இருக்கிறதுல இருந்து புறக்கணித்துட்டார் அப்படின்ற விஷயமும் சாத்தானுக்கு தெரியும். ஏன்னா அதுவும் வந்து ஏற்கனவே நடந்து தீர்க்கதரிசனம் மூலமா சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருக்கு. 1 சாமுவேல்ல 15வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்ப இங்க இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே அதே அதிகாரத்துல அதனுடைய ரிசல்ட் சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். யாரு? சவுல் வந்து கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சனால கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளினார். எங்க இருந்து? இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இல்லாதபடிக்கு புறக்கணித்து தள்ளிட்டார் அப்படின்றாரு. அதே மாதிரி அதுல 28வது வசனமும் படிங்க. 28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாயிருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். அப்ப இங்க இந்த 2 வசனத்திலயும் நம்ம பார்த்ததுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒண்ணு, நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளினார் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் வந்து தீர்க்க தரிசனமாவே அந்த சவுல் செய்த அந்த செயலின் காரணமாக வரக்கூடிய விளைவை சொல்லிடுறாரு. அடுத்தது, உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கன்ஃபர்மேஷனோட சொல்றாரு, கொடுத்தார் அப்படின்றது. அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே வந்து பிசாசுக்கு தெரியும். அப்போ இந்த சம்பவங்கள் மூலமா, இது நடந்த இந்த காரியங்கள் எல்லாத்தின் மூலமாக சவுல் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியாததுனாலையும் அவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா நீடிக்க போவதில்லை அப்படின்றது, கர்த்தர் சவுலை புறக்கணித்தார் என்ற இந்த காரியத்தையும் சாத்தான் நல்லா அறிவான். அப்ப சாத்தானுக்கு வந்து தேவனுக்கு விரோதமா இருக்கான் சவுலு, கீழ்ப்படியல, அவர் சொன்ன காரியத்தையும் செய்யல. 2வது, ராஜாவா இருந்த சவுல் வந்து இனி ராஜாவா இருக்க போவது இல்லை அப்படின்ற விஷயம் வரைக்கும் சாத்தானுக்கு இப்ப தெரியும். இது ஒரு பாயிண்ட் கிளியரா இருக்கு இல்லையா? நல்லா இருக்குன்னு. இப்ப நம்ம அடுத்தது 2வது பாயிண்ட் போவோம். இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல நம்ம அப்படி போலாமா? போலாமா? ஓகே. 2வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது நம்ம சாத்தானுக்கு எப்படி சவுலினுடைய எதிர்காலத்தை, அவனுடைய ஃபியூச்சர் எப்படி கணிச்சான் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 2வது விஷயம், அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது, பைபிள்ல இருக்கு. அஞ்சனம் பார்க்கலையும் குறி சொல்லுகிறவங்களையும் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்றதும் தேவனுடைய கட்டளை அப்படின்றது சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சாத்தானுக்கும் நியாயப்பிரமாணம் தெரியும், வேதத்துல உள்ள காரியங்கள்லாம் தெரியும். அதனால அவனுக்கு விஷயம் தெரியும். ஏற்கனவே யாரெல்லாம் வந்து குறி கேட்கிறாங்களோ, குறி சொல்ல போறாங்களோ, அஞ்சனம் பார்க்க போறாங்களோ, சொல்றவங்களும் சரி, அதை நாடி போறவங்களும் சரி, அவங்க அறுப்புண்டு போவர்கள், அவங்க கொலை செய்யப்பட வேண்டும் என்று அவனுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு 2 வசனம் மட்டும் படிச்சிருக்கோம். ஏன்னா இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பட் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக 2வது நம்ம யூடியூப்ல வேற யாராவது புதுசா கேட்டா கூட அவங்களுக்கு இந்த வசனம் தெரியும், அதுக்காக திரும்ப ஒரு இது பண்ணிக்கலாம். லேவியராகவும் 19:31 அந்த வசனம் படிங்க. லேவியராகவும் 19:31. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அடுத்து இன்னொரு வசனமும் லேவியராகவும் 20:27. அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக, அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றார். அப்ப இந்த 2 வசனமும் தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிற தேடுறவங்க அவர்களை போல தீட்டுப்பட இருக்காங்க, நீங்க அதனால அப்படி தீட்டுப்பட வேண்டாம் அப்படின்னு. 2வது, அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும்
அப்படின்றது. அவங்களுடைய ரத்தப்பழி அவங்க மேலதான் இருக்கும். அவங்க தேசத்துல இருக்கக்கூடாது அப்படின்றது பிரமாணத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இங்க சவுல் வந்து அஞ்சனம் பார்த்து குறி சொல்லுகிற ஒரு ஆவி உள்ள அந்த ஒரு ஸ்திரீ கிட்ட போய் அந்த ஸ்திரீயை நாடி அங்க போய் அவன் குறி கேட்கிறான். அப்போ இந்த ஒரு செயல்பாடு, இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இதன் அடிப்படையில சவுல் வந்து கொல்லப்படுவான் அப்படின்றது சாத்தானுக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா வசனத்திலே இருக்கு. அப்ப சவுல் வந்து நியாய பிரமாணத்தின்படியே கொலை செய்யப்படுவான் அப்படின்னு சாத்தானுக்கு தெரியும். கரெக்டா? ஏன்னா வசனத்துல இருக்கு, வசனம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கு, வசனம் பிசாசுக்கு தெரியும். முதல் விஷயம், அவன் கீழ்ப்படியாம போய் ஏகப்பட்ட காரியங்கள் செஞ்சிருக்கான், தேவனுக்கு விரோதமா செஞ்சான், தேவன் அவனை தள்ளிட்டாரு, ராஜாவாவும் இல்லாதபடி தள்ளிட்டாருன்னு பார்த்தாச்சு. அடுத்த விஷயம் என்ன பண்ணியிருக்கான், குறி சொல்றவங்களை தேடுறவங்க கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்ட்டு இருக்கு. இவன் வந்து அஞ்சனம் பார்த்து குறி சொல்ற ஸ்திரீ கிட்ட வந்து அஞ்சனம் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான், குறி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலேயே வேற வழியே கிடையாது, சவுல் கொலை செய்யப்பட்டுதான் ஆவணும் அப்படின்றதும் பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரெண்டாவது விஷயம் நம்ம பார்த்தாச்சு, பிசாசு எப்படி கன்ஃபார்மா சவுலினுடைய எதிர்காலத்தை கணிச்சு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மூணாவது விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண தயாரா இருக்காங்க. தங்கள் சேனைகளையும் போருக்கு கூட்டிட்டாங்க. சூனேம்ல பாளையம் இறங்கி இருக்கார்கள். நம்ம ஏற்கனவே இதை தான் பார்த்தோம். சூனேம்ல பாளையம் இருக்கிறதுனாலதான் அவன் மாறு வேஷம் தெரிவித்து அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த எந்தோர்ல போயிட்டு இந்த ஸ்திரீ கிட்ட கேட்கிறான். அப்ப ஏற்கனவே அவங்க எல்லாரும் அங்க வந்து பாளையம் இறங்கிட்டாங்க, யுத்தம் ஆரம்பிக்க போகுது, ராத்திரில அவசர அவசரமா போய் என்ன பண்றதுன்னு கேட்டு வர்றதுக்காக போயிட்டான். அப்ப இதுவும் வந்து சாத்தானுக்கு தெரியும். ஏன்னா அந்த சம்பவம் நிகழ்ந்துருச்சு ஏற்கனவே. பெலிஸ்தியர்கள் வந்து பாளையம் இறங்கி அங்க வந்துட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில பிசாசுக்கு என்னெல்லாம் தெரியும்னு பார்த்தா, தேவனால இஸ்ரவேலின் ராஜாவாக சவுல் நிராகரிக்கப்பட்டாச்சு அப்படின்ற விஷயம் தெரியும். அதே மாதிரி அவன் அஞ்சனம் பார்த்து குறி கேட்கிறதுக்கு இப்ப வந்திருக்கிறனால குறி கேட்டுக்கிட்டு இருக்கான், அதனால அவன் நிச்சயமா கொல்லப்படுவான் அப்படின்றதும் சாத்தானுக்கு தெரியும். இப்ப அந்த பாளையம் இறங்கிட்டாங்க சூனேம்ல அப்படின்றதுக்கு 2 வசனம் மட்டும் படிச்சிடலாம். நம்ம என்ன படிச்சதுதான் 1 சாமுவேல்ல 28வது அதிகாரத்துல முதல் வசனம். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவா என்றான். அதே மாதிரி இப்ப இதுல வந்து பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள், ஏற்கனவே கூட்டிட்டாங்க அப்படின்றது தெரியுது. அதே இதுல 4வது வசனம் பாருங்க, 28:4. பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். இப்ப 2 பேருமே பாளையம் இறங்கிட்டாங்க. அவங்க சூனேம்ல பாளையம் இறங்கி இருக்காங்க. இங்க சவுல் வந்து கில்போவாவில இஸ்ரவேலர் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. இவங்க கில்போவால பாளையம் இறங்கி இருக்கும் போதுதான் இவன் இப்ப குறி சொல்ல போறான். அப்ப போர் வந்து ஆரம்பிக்க போது, யுத்தம் ஆரம்பிக்க போகுது அப்படின்றது தெரியும். அப்ப பெலிஸ்தியர்கள் இஸ்ரேவேலுக்கு எதிராக போர் செய்யறதுக்காக படைகளை கூட்டிட்டாங்க, சூனேம்ல முகாமிட்டு இருக்கிறாங்கன்றது தெரியும். அப்ப நிச்சயமா சவுல் வந்து நாளைக்கு யுத்தத்துல மரிக்க போறான். ஏன்னா இதெல்லாம் இருந்து தேவன் ஒருவேளை அவன் பட்சத்தில் இருப்பாரா, தேவன் அவனுக்கு துணை இருப்பாரானா கன்ஃபார்மா கிடையாது. ஏன்னா தேவன் அவனை புறக்கணித்துட்டாருன்னு தெரியுது, ராஜாவா இருக்க போறது இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு. 2வது சூனியக்காரம் அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீகிட்ட வந்து குறி சொல்ற ஸ்திரீகிட்ட நாடி தேடினால நிச்சயமா மரிக்க போறான். அந்த 2ம் வந்து ஃபேக்டா இருக்கிறது. இதுல இப்ப சூழ்நிலை வந்து யுத்தம் வந்துருச்சு. ஸோ யுத்தம் வந்தனால நாளைக்கு இவன் மரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கணித்து சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இப்ப இது வரைக்கும் பார்த்தது புரியுது இல்லையா? இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, இப்ப ஏற்கனவே சில காரியங்கள் நம்ம பார்த்ததுதான், அதை ஒரு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கலாம். மெயினா வந்து சவுல் மரணத்திற்கான காரணம் என்ன, அப்ப சவுல் ஏன் மரித்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே 2-3 வசனங்கள்ல பார்த்தோம். இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாக்குறதுக்காக ஒரு 2 வசனம் சேர்த்து பார்த்துடலாம். முதல் வசனம் வந்து லேவியராகவும் 20வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. லேவியராகவும் 20:6. அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று
அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். அப்ப இஸ்ரவேல் ஜனத்துல இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் அப்படின்றது வந்து நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில வேதாகம சத்தியத்துல கொண்டுள்ள ஒரு விஷயம். அஞ்சனம் பார்க்கிறவர்கள் வந்து சாக வேண்டும் அப்படின்றது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தோட கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அப்ப அந்த கட்டளையை மீறினது முதல் காரணமா இருக்கு. இப்ப இதுதான் மெயினான காரணமா இல்ல வேற ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவாவே டைரக்டா ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, அதையும் பார்த்திடலாம். 1 நாளாகமத்துல 10வது அதிகாரம் 13வது வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடிதன் நிமித்தமும் செத்து போனான். இப்ப இது டைரக்டாவே தெளிவா இருக்கு. 2 விஷயங்கள் இந்த 13வது வசனத்துல நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல், எங்க அந்த இதுக்கு பண்ணதுல அமலேக்கியரை போய் அழிக்க சொன்னப்ப அங்க கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தம். அப்ப அந்த முன்னாடி நடந்த சம்பவம், அந்த தகன பலி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த காரியமா இருக்கட்டும், ரெண்டுமே அதுவும் சேர்ந்து அதோட முக்கியமானது என்னது, அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமுமே செத்து போனான். அப்ப அதுதான் வந்து அவனுடைய மரணத்துக்கான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இது வந்து வசனத்திலேயே கன்ஃபார்மா ஒருவேளை இதுதான் இருக்குமோ அதுதானா இல்லாம இதுதான் காரணம், இதன் நிமித்தமும் அவன் செத்து போனான். 2 ரீசன் சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்ப நமக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, சவுல் வந்து எப்படி மரித்தான்? ஏன்னா இது ஒரு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு இந்த பிபி வேற இப்பதான் கொஞ்சம் ரைஸ் ஆன மாதிரி இருந்துச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். சவுல் எப்படி மரித்தான் அப்படின்ட்டுன்னு ஒரு விஷயம் பார்க்க போறோம். ஸோ சவுல் எப்படி மரித்தான் அப்படின் போது வசனத்துல நம்ம ஏற்கனவே படிச்சு பார்த்திருப்போம். வில் வீரர் வந்து இது பண்றாங்க, அந்த இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அவங்க வில் வீரரால மரித்தானா இல்லாட்டி தற்கொலை செய்து கொண்டு மரித்தானா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? படிச்சு பார்த்தது சவுல் எப்படி மரித்தான்னு சொல்லிட்டு. அந்த பட்டயத்தை வந்து அதுல மேல விழுந்து செத்தான்னு வரும். ஆனா அது கூட உயிர் போகாம கஷ்டப்பட்டு அந்த வழியா வந்து ஒருத்தர் தூக்கி குத்த சொல்லி ஒரு சின்ன பையன் அதன் பிறகு அவன் செத்தான். வெரி குட், கரெக்ட். அப்போ இப்ப இந்த கேள்வியில நம்ம முக்கியமா படிக்க வேண்டியது சவுல் எப்படி மரித்தான் அப்படின்னு பார்க்கும்போது முதல் சில வசனங்களை பார்த்துடலாம். சவுலை யார் கொன்றது அப்படின்றது பாக்குறோம். இப்ப நம்ம 1 சாமுவேல்ல 31 முதல் வசனமும் 2வது வசனமும். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கி சூகாவையும் வெட்டி போட்டார்கள். அப்ப இங்க வந்து சவுலினுடைய 3 குமாரர்களும் கொல்லப்பட்டனர். இந்த 2 வசனத்துல நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களும் கில்போவா மலையில வெட்டுண்டு விழுந்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் விழுந்தாங்க. அதே மாதிரி சவுலினுடைய 3 குமாரர்கள்னு சொல்லிட்டு யோனத்தான், அபினதாப், மல்கி சூகா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை சொல்லு. இது எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாயின்னு சொல்லிட்டு நீயும் உன் குமாரரும் என்னோடு கூட இருப்பீர்கள்னு சொல்லிட்டு அந்த குறிசொல்லுமாவி வந்து ஒரு காரியத்தை சொல்லுது. நிறைய பேர் வந்து அது சாமுவேல் தான் சொன்னது, அது வந்து இதுக்கு முன்னாடி சொல்லப்படாத ஒரு தீர்க்க தரிசனத்தை கரெக்டா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த காரியத்தை வந்து நம்ம மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஆனா அதுக்கான பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து ஒரு விஷயம் இருக்கு. சவுலினுடைய குமாரராகிய யோனத்தான், அபினதாபு, மல்கி சுகா, இவங்க 3 பேருமே அந்த இடத்துல வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அடுத்தது 3வது வசனம் 4வது வசனம் அப்படியே தொடர்ந்து பாருங்க. சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில்வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்போது சவுல் வில் வீரரால் மிகவும் காயப்பட்டு தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால்
அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். ஓகே, இப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, சவுலினுடைய அந்த வில் வீரர்கள் வராங்க, சவுல் எதிர்த்து வில் வீரர்கள் வந்து அவங்க அம்பு அடிச்சிடுறாங்க, வில் அடிச்சிருது. சோ முதல் காயம் யாரால பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா வில் வீரரால. அதுக்கப்புறம் அவங்க நெருங்கி வர்றதுனால தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து நீ என்னை வெட்டி போட்டுரு அப்படின்றான். அவன் பயந்துட்டு போட மாட்டேன் அப்படின்றனால அப்பொழுது சவுல் என்ன பண்றான், பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்ப சவுல் வந்து ஒரு தற்கொலை செய்து, நிறைய பேர் வந்து சவுல் தற்கொலை செய்து கொண்டானே அது முடிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளவு இதுவானே சவுல் தற்கொலை செய்து கொண்டான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எங்க ஆரம்பிச்சதுன்னா, வில் வீரர்கள் அம்பு எய்ததுனால அவன் பயங்கரமா காயப்பட்டிருக்கான். அவனால அதுக்கு மேல ஓட முடியாது, பொழைக்க முடியாதுன்னு தெரியுது. அதனால அவன் வந்து அந்த வாளை நிறுத்தி வச்சு அதனால விழுந்து தன்னை தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாய்த்து கொள்ளலான்ட்டுன்னு அது மேல விழறான். அப்ப அதுலயும் செத்தானா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. அப்ப 2 சாமுவேல்ல முதல் அதிகாரத்துல 6வது வசனம் படிங்க. அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். இது ஒரே நிமிஷம். இது வந்து ஒரு வாலிபன் வந்து தாவீது கிட்ட வந்து வேற இடத்துல இருக்கும்போது விஷயத்த சொல்றாரு. சோ அப்ப அந்த வாலிபன் தாவீது கிட்ட வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. நீங்க அந்த முதல் அதிகாரத்தோட படிச்சு பாத்தீங்கன்னா அதுல விஷயம் அந்த இது புரியும். இப்ப படிங்க 6வது வசனத்துல. அந்த வாலிபன், நான் தற்செயலாய் கில்போவா மலைக்கு போனேன். அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தாள். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருங்கினார்கள். சோ அவங்க எல்லாம் நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. இவர் சாய்ந்துகிட்டு இருக்காருன்னா குத்தி அது மேல விழுந்து அப்படியே தொங்கிட்டு இருக்க மாதிரி தான் கணக்கு. இப்போ 9வது வசனம் படிங்க. அதுலயே அவர் என்னை நோக்கி, நீ என்னண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்ப சவுல் வந்து தற்கொலை பண்ணி கொண்டு சாவல. ஃபர்ஸ்ட் திங், முதல் விஷயம். நிறைய பேர் வந்து சவுல் தற்கொலை பண்ணி கொண்டனால தற்கொலை பண்ண ஆவிகள்லாம் வந்து பிசாசோட போயிருக்கும், அதனால அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனா அதுவும் கிடையாது. சவுல் தற்கொலை பண்ணவும் இல்லை. ஏன்னா இந்த இடம் வரைக்கும் சவுல் மறிக்கவில்லை, பேசிக்கிட்டு இருக்காரு, கத்தி மேல தொங்கிட்டு கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு தெளிவா தெரியுது. கூப்பிட்டு பேசுறாரு அந்த ஒரு வாலிபன் கிட்ட. அடுத்தது 10வது வசனம் படிங்க. அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். பிற்பாடு அவர் தலையின் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்த கடகத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். அங்க கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த வாலிபன் ஒருத்தன் வரான் இல்லையா, இவன் தான் கொன்னு போடுறான். அப்ப அந்த வாலிபன் யாரு, யாரால கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு? ஏன்னா அந்த கொன்று போட்டேன்னு ஒரு வாலிபன் சொல்றாரு. அந்த வாலிபன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 13வது வசனம் படிங்க. தாவீது அதை தனக்கு அறிவித்த அந்த வாலிபனை பார்த்து, நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் அந்நிய ஜாதியானுடைய மகன், நான் அமலேக்கியன் என்றான். அமலேக்கியன் அப்படின்றான். அப்ப அங்க அமலேக்கியர்ல வந்து கொண்டு போட சொல்றாரு, அதெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் வந்து இப்ப இங்கே யார் கையால சாவறான், ஒரு அமலேக்கியன் கையால ஆண்டவர் அந்த மாதிரி வச்சிருக்கிறாரு. சோ முதல் வில் வீரர் வந்து பெலிஸ்திய வில் வீரர்கள் தாக்கப்பட்டு அவங்க அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய ஆயுததாரியை கொலை பண்ண சொல்றாரு. அவர் முடியாதுன்னு பயந்துறதுனால தற்கொலை பண்ணிக்கலான்னு கத்தியை வச்சு குத்தி மேல விழுறாரு. அதுலயும் சாவல, உட்கார்ந்து பேசுறாரு. அதுக்கப்புறம் அப்ப அந்த வழியா போன வாலிபனை கூப்பிட்டு வெட்டி போட சொல்றாரு, கொன்னு போட சொல்றாரு. அந்த வாலிபன் வந்து சவுலை கொன்று போடுறான். அப்ப அந்த வாலிபன் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு அமலேக்கியனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, சவுல் வந்து வில் வீரரால சாகல, அதே மாதிரி தன்னுடைய ஆயுததாரியினாலையும் அவன் கொல்லப்படல, தற்கொலை செய்தும் அவன் மறிக்கவில்லை. அப்ப அந்த அமலேக்கிய வாலிபன் கையினாலதான் மறித்திருக்கிறாரு சவுல் அப்படின்றது தெரியுது. இது வரைக்கும் கன்ஃபார்மா இருக்கு இல்லையா, குழப்பம் இல்லாம? இல்ல யாருக்காவது கேள்வி இருக்கா? கன்ஃபார்ம். ஓகே. இப்ப நம்ம அடுத்த ஒரு விஷயம் பாக்குறோம். இப்ப இதுல மேலோட்டமா பாக்குறோம் அப்படின்னும் போது, மேலோட்டமா பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம அந்த முதல் 1 சாமுவேலோட நிறுத்திட்டு அப்படி மேலோட்டமா பாக்குறவங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா, சவுல் வந்து தற்கொலை செய்து கொண்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம்.
இல்ல இந்த காரியத்தை நம்ம இப்ப பார்த்த காரியத்தை சேர்த்து பார்க்கும்போது இல்ல ஒரு அமலேக்கியன் தான் வந்து அவனை கொன்னதா நினைக்கலாம். ஸோ இப்ப ஏன்னா நம்ம ஆர்டரா பார்த்துட்டு வந்துட்டோம் என்னென்ன நடந்துட்டு. முதல் வந்து பெலிஸ்தியர்களோட வில் வீரர்கள் வந்து தாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆயுததாரி கொலை செய்ய மாட்டேன்ட்டான். அப்புறம் சவுல் தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணான், அதுலயும் சாக முடியல. அதுக்கப்புறம் அந்த வழியா போன ஒரு அமலேக்கிய வாலிபன் வந்து சவுலை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு அந்த அடையாளம் எல்லாம் எடுத்துட்டு வந்து தராரு. அந்த அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே தெரியும் செத்துட்டாரு அப்படின்றதுக்கு. அது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சவுலை கொன்றது யார்? சவுலை கொன்றது யாரு? அந்த அமலேக்கிய வாலிபனா? அமலேக்கிய அந்த அமலேக்கிய வாலிபர் கர்த்தர் தான் சாதிக்கிறாரு. ஆன்ட்டி எப்பயுமே ரொம்ப அஹெட் ஆகுங்க. ஓகே, ஷார்ப்பா இருப்பாங்க. ஸோ இப்போ இதுல நம்ம பாக்குறது என்ன அப்படின்னா, சவுலை கொன்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெளிவா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா தாண்டி 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 கடைசியா யார் கையால செத்து போனார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அமலேக்கிய வாலிபன் கையால தான் செத்து போறார். ஆனா சவுலை கொன்றது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சவுலை கொன்றது தேவனே சவுலை கொன்றார். வேற யாரும் கிடையாது, தேவன் தான் கொன்றார். ஸோ ஏன் நம்ம தேவன் கொன்றார் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து நம்ம கண்களுக்கு முன்னால உள்ள எல்லா செயல்களையும் எல்லாத்தையுமே பார்க்கிறோம், எல்லா காரியத்தையுமே பார்க்கிறோம். ஆனா எல்லா செயல்களுக்கும் எல்லா செயல் செய்யப்படுது இல்லையா, எல்லாத்துக்கும் பின்னாடி சர்வ வல்லமையுடைய தேவனுடைய செயலும் திட்டமும் தான் இருக்கு. அவர் தான் எல்லாவற்றையும் நடத்துகிறவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த வில் ஆஃப் காட் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்திற்கு மாறா ஒன்றுமே நடக்கிறது இல்லை. எல்லாமே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம ஒரு காரியம் நடத்துறோம்னா கூட அது தேவனால் நடத்தப்படுகிற காரியமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது சவுல் தற்கொலை செஞ்சாரா அப்படின்னு ஆமான்னு சொல்ல போறதுக்குள்ள இல்ல, அவர் இன்னும் உயிரோட தொங்கிட்டு இருந்தாருன்னு இருக்கு. அடுத்தது ஒரு அமலேக்கிய வாலிபன் மூலமா செத்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிடுறோம். ஆனா வசனத்துல இன்னும் ஆழமா பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் சவுலை கொண்டிருக்காரு. ஏன்னா எல்லாத்திலையுமே நம்ம வந்து இப்போ இதுதான் வந்து பைபிள் படிக்கிறதுலயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் படிக்கும் போது அந்த இடத்தோட நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னும் போது இப்ப கன்ஃபார்மா ஓகே அந்த அமலேக்கிய வாலிபனால சவுல் கொல்லப்பட்டார் அப்படின்னு முடிச்சிடலாம். ஆனா அதற்கு பின்னாடியும் என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுதான் வந்து அந்த வேதத்துல இன்னும் நம்ம தெளிவா ஆராய்ந்து பாக்குறதா இருக்கு. ஸோ இப்ப சவுல் வந்து மரணத்திற்கான காரணம் என்னன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் பார்த்தா அதை திரும்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். சவுலினுடைய மரணத்திற்கான காரணம் 1 நாளாகமத்துல 10வது அதிகாரத்துல 13வது வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறதை கேட்கும்படிக்கு தேடினதன் நிமித்தமும் செத்து போனான். அப்ப இதனாலதான் செத்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல யார் சவுலை கொன்றது அப்படின்னு 14வது வசனம் அப்படியே படிங்க. அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். இப்ப அதற்காக அப்படின்னும் போது 13வது வசனத்துல நம்ம காரணத்தை பார்த்துட்டோம். அப்ப எந்த காரணத்துக்காக அவர் அவனை கொன்று அப்படின்னு வருது. அப்ப அந்த எந்த காரணம்னு பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளல, கர்த்தருக்கு துரோகம் பண்ணாது, கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி நாடி தேடி போனனால இந்த காரணத்தினால அதற்காக அவர் அவனை கொன்றார். கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசம் திருப்பினார் அப்படின்னு தெரியுது. இப்ப இதுல இங்க வந்து அவர் அவனை கொன்று அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த அவர் யாரு? கர்த்தர். கர்த்தர். சந்தேகத்துக்கே இடம் இல்லாம, ஏன்னா ராஜ்யபாரத்தை ஈசாயின் கையில கொடுத்தது, ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் வசம் கொடுத்தது, திருப்பி கொடுத்தது யாரு? கர்த்தர் தான். அப்ப இந்த அவர்னு சொல்லக்கூடியது வந்து யார் அப்படின்னா, மேல வசனத்திலேயே வந்து கர்த்தருக்கு விரோதமாய் கை கொள்ளா இந்த கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் இந்த மாதிரி எல்லாம் போனனால, கர்த்தரை தேடாமல் இதெல்லாம் பண்ணனால கர்த்தரே அவனை கொன்றார். சவுலை கர்த்தர் தான் கொன்றிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்ப நம்ம இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மேலோட்டமா நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கிறோம், மேலோட்டமா ஒரு காரியத்தை பார்த்தாலுமே ஆனா அதுக்கு உள்ள அடுத்தடுத்த லேயர் வேதத்தை நம்ம இன்னும் தெளிவா அந்த டீப்பர் இதுக்கு நம்ம போயிட்டே இருக்கும்போது எல்லாமே தேவனுடைய செயலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம்.
இப்ப நம்ம இத பார்க்கும்போது ஓகே, சர்வ வல்லமையுள்ள தேவனே கொன்னார் அப்படின்ட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன போட்டிருந்துச்சு? எதற்காக அவர் அதை கொண்டாருன்னு போட்டிருந்துச்சு? அதான் நம்ம 13வது வசனத்துல பார்த்தோம் இல்லையா, எதற்காக அவர் கொண்டாருன்னு சொல்லிட்டு. அஞ்சனம் பார்க்கிறவரை கேட்கும்படி தேடியதின் நிமித்தம் செத்து போனான். கர்த்தருடைய சொல்லுக்கு கேட்காம, அவருடைய வார்த்தைக்கு கேட்காம, அவருக்கு துரோகம் செய்து கீழ்ப்படியாமல் போய் இதெல்லாம் பண்ணனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அப்ப நம்ம இப்ப கன்ஃபார்மா என்ன சொல்லலாம்னா, இதனால தேவன் சர்வ வல்லமை தேவன் என்ன பண்ணிருக்காரு? சவுலை கொன்னிருக்காரு அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம், சொல்ல முடியும். கண்டிப்பா சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம். இப்ப அடுத்த கேள்வி, ஒருவேளை சவுல் அமலேக்கியரை மொத்தமா கொண்டு இருந்து, ஏன்னா நமக்கு இப்ப அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க இப்படி செய்திருந்தீர்கள்னா இது நடந்திருக்கும், நீங்க செய்யாதனாலதான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், அதன்படி செய்யணும் அப்படின்றாங்க. இப்ப நடப்பது எல்லாமே தேவனுடைய சித்தம் அப்படின்னும் போது, இப்ப இங்க சவுல் வந்து அவனுடைய சுயமா அமலேக்கியரை இது பண்ணாம கொண்டு வந்தாச்சா, இல்ல கீழ்ப்படியா போனானா, இல்ல அதை விட உச்சக்கட்ட இதுல நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக அவன் போய் அந்த அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் போய் நாடி ராத்திரில தன்னுடைய உயிரை பணைய வச்சு வேற வேஷம் தரித்து அவ்வளவு தூரம் அங்க போய் கேட்டு இவ்வளவு வந்தான். இப்ப இதெல்லாம் செய்யாம இருந்தானால் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா? இதெல்லாம் செய்யாம இருந்தாருன்னா கர்த்தர் அவனை கொல்லாம இருந்திருப்பாரா? இதெல்லாம் ஆண்டவர் செய்ய வச்சிருக்கிறாரு, அவரோட திட்டம் தான். அப்போ சரி, இப்ப ஆண்டவர் செய்ய வச்சிருக்கிறாரு, இது அவருடைய திட்டமா இருக்கு அப்படின்னாச்சு. ஆனா இந்த அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆனா இங்க 14வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அதற்காக அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த காரணத்துக்காக அப்படின்னும் போது கர்த்தர் தான் அந்த இதையே செய்ய வைக்கிறாரு, வச்சு அந்த காரணத்துக்காக சொல்றாருன்னு இருக்கு. அப்ப மேலோட்டமா பார்க்கும்போது நம்ம திரும்ப அதான் சொல்றோம், ஒவ்வொரு காரியத்திலயும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா உள்ள பார்க்கும்போது அல்டிமேட்டா எல்லாத்துலயுமே தேவனுடைய செய்கை, அந்த செயல் இது புரிய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே மாற ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பார்த்த மாதிரியே இந்த வசனத்துல அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசம் திருப்பினார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப இத வந்து மறுபடியும் மேலோட்டமா, இப்ப எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் மேலோட்டமா பார்க்கும்போது எப்படி இந்த அமலேக்கிய வாலிபன் வந்து சவுலை கொன்றுட்டான் அப்படின்னு சொல்லி அது மேலோட்டமா பார்த்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி காரணம் என்ன, ரெண்டாவது யார் கொன்றதுன்னு பார்க்கும்போது தேவனே கொன்றாருன்னு வந்துருச்சு. காரணம் பார்க்கும்போது சவுல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தனால. அப்ப சவுல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் ஒருவேளை இருந்திருந்தானா அப்படின்ற ஆப்ஷன் பின்றதே வந்து நம்மளுடைய ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஆப்ஷன் பி, இதை செய்தீங்கன்னா உனக்கு இது செய்யாட்டின்றது கிடையாது. ஒண்ணு தேவன், நம்ம ஏற்கனவே வந்து இந்த யோனா இது படிக்கும் போதே பார்த்திருக்கோம், அதுக்கு முன்னாடியும் பார்த்தோம், கிராஜுவலா அந்த தேவனுடைய சித்தத்தை பத்தி படிச்சுட்டு வரோம் நம்ம அப்படியே சைட் பை சைட். அப்ப தேவனுடைய அப்சல்யூட் வில் இல்லாட்டி தேவனுடைய இட்டர்னல் வில்லுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். தேவனுடைய தற்காலிக அல்லது ஒரு டெம்பரல் வில் இருக்குன்னு பார்த்தோம். யோனானுடைய இதுலயுமே வந்து நீ தர்ஷீஷுக்கு நினிவேக்கு போ அப்படின்னு சொன்னது வந்து ஒரு டெம்பரல் வில்லு, ஒரு தற்காலிகமான ஒரு சித்தத்தை அவர் கட்டளை இட்டாரு. ஆனா அவருடைய பெர்மனன்ட் வில் என்னன்னா அவன் அதை கீழ்ப்படியாம தர்ஷீஷுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சு, ஏன்னா அதனுடைய நோக்கம் வந்து பெருசு. இயேசு கிறிஸ்துக்கு அது ஒன்றேதான் அடையாளம். யோனாவினுடைய தீர்க்க தரிசனத்தை தவிர வேற அடையாளமே கிடையாது. அவர் 3 நாள் பூமியினுடைய தாழ்விடத்துல மரித்திருக்க போறாரு அப்படின்றதுக்கு வந்து ஒரே அடையாளம் அதுதான் அப்படின்னும் போது, அப்ப நம்ம தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில், தேவனுடைய டெம்பரல் வில் இல்லாட்டி தேவனுடைய இட்டர்னல் வில் இல்லாட்டி தேவனுடைய டெம்பரல் வில், ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். சில டைம்ல வந்து ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராஸ்டா கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல சில காரியத்தை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், தேவனுடைய பர்மனன்ட் வில்லுக்கும் இல்லாட்டி இட்டர்னல் வில்லுக்கும் தேவனுடைய டெம்பரல் வில்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த சில இது மாறுது. இப்ப உதாரணத்துக்கு யோனாவே நம்ம பார்த்தோம், அதே மாதிரி ஆதாம் எடுத்து பார்த்தோம். ஆதாமுக்கு வந்து இந்த கனியை புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாகன்றாரு, ஆனா அவரே தான் அதை கீழ்ப்படுத்துறாரு ஆதாம. அப்ப அங்க சொன்னது வந்து ஒரு டெம்பரல் வில்லு, ஒரு தற்காலிகமான ஒரு தேவனுடைய சித்தத்தை சொல்றாரு. ஆனா அவருடைய சித்தம் அதற்கு முன்னாடியே மீட்பை ஆயத்தப்படுத்தி வச்சு உலகம் உண்டானதுக்கு முன்னாடியே மீட்பு தயாரா இருக்கு. அப்ப ஒருவேளை ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்தானா அப்படின்ற கேள்விக்கு இடம் இல்லை. அப்ப எது நடக்குதோ நம்மளுடைய புரிதல்ல தான் வித்தியாசம் மாறுதே தவிர, தேவனுடைய இதுல வந்து அவர் தெளிவா எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காரு. தேவன் தான் நடத்துறது, அதனாலதான் அவரு சர்வ வல்லமை உள்ள தேவன்.
அப்படி அது மாறி நடக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருமே சர்வ வல்ல உள்ள மனிதர்களா மாறிடுவோம். அப்ப நம்ம சர்வ வல்லமை உள்ள மனிதர்கள் கிடையாது, நம்ம சிருஷ்டிகள். தேவன் ஒருவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். அப்ப நம்மளுடைய இருதயத்துல தோன்றது, நம்ம செய்கை எல்லாமே நமக்கு ஒரு டைம்ல புரியாம இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். சில டைம்ல என்ன பண்ணிடுறோம்னா, இது மனிதனுடைய சித்தம், தேவனுடைய சித்தத்திற்கு மாறா நடந்திருக்கு. மனிதனுடைய சித்தம், உதாரணம் யோனா, ஆதாம், இவங்கெல்லாம் அவங்களுடைய சுய இஷ்டத்தினால இதை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நமக்கு தோணல் வந்துடுது. ஆனா அது தேவனுடைய குறுகிய கால திட்டம், தற்காலிக திட்டத்தை நிறைவேற்று அவருடைய நிரந்தர திட்டம், இட்டர்னல் பிளான், அவர் இட்டர்னல் வில்ல ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இடையில பிளே பண்ணக்கூடிய அந்த தற்காலிக திட்டம் அதுக்கு மாறா கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு பிளாக் போர்ட் இருந்தாதான் அதுல ஒயிட்ல எழுதும் போது தெரியும். இதை நம்ம பார்வோன் சவுலுக்கும் வச்சு பார்த்தோம், இந்த பார்வோனுக்கும் மோசேக்கும் வச்சு பார்த்தோம். பார்வோன் மட்டும் முதல் இதுலயே அந்த இது அனுப்பிட்டார் அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு அவருக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரதர் டேனியல், நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? பிரதர் நீங்க சொல்லி முடிங்க, அதுக்கு பிறகு ஒண்ணு இதுக்கு பேரலா என் மைண்ட்ல எப்பவும் வர்றத சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அல்ல இப்ப சொல்லவா அல்லது நீங்க இது சொல்லி முடிச்சு? நீங்க சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. சொல்லி முடிச்சோன்னு அப்படியே கண்டினியூ பண்ணலாம், சொல்லுங்க. இது பத்தி நாங்க ஒரு டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. அப்போ அதாவது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பெட்ல இருந்து ஃபைனலா பெட்ல இருந்து பிளஸிங்ஸ் சொல்றாருல. ஆமா, இதுக்கு அடுத்த பாயிண்ட் அதுதான் நான் வச்சிருக்கிறேன். அப்போ ராஜ்யபாரம் யூதா கோத்திரத்தான். ஆனா காட்ஸ் டைம் லைன்ல தாவீது யூதா கோத்திரத்தான், அவனுக்கு தான் அது வரணும். ஆனா அதுக்கு முன்னால அந்த இஸ்ரவேலை ஒருங்கிணைக்கிற, அப்புறம் அவங்களுக்கு அந்த ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வர்ற அந்த இதுக்கு கடவுள் சவுல யூஸ் பண்ணாரு. தாவீது ரெடி ஆகிற வரைக்கும் சவுல உயிரோட வச்சிருந்தாரு. டைம் முடிஞ்ச உடனே சவுல தாவீது ரெடி ஆயிட்டான், டைம் முடிச்சிட்டாரு. இதே மாதிரிதான் இன்னும் இதுக்கு பேரலா இன்னொரு விஷயம் ரொம்ப பயங்கரமா ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட் என்ட்ரி கொடுத்தாரு ஜான் த பேப்டைசர். அவர் என்ன அனுப்பினவர் இதெல்லாம் சொன்னாரு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப அதிரடியா பண்ணினாரு. ஆனா கடைசியில கொஞ்ச நாள் போக போக அவர் சீடர்களை அனுப்பி, வருகிறவர் நீர் தானா, இந்த வேறொருவர் வருகிறதுக்கு காத்திருக்க வேண்டுமான்னு கேட்டாரு. ஏரோது அவருடைய தலைய கட் பண்ணிட்டான். அதாவது அப்போ அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி, அந்த டைம் பர்பஸ் முடிஞ்ச உடனே ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் எடுத்துடுறாரு. இப்போ இன்னொரு இது நீங்க ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்கல்ல, அதாவது யார் சவுல கொன்னது அப்படின்னு சொல்லி கடைசியில தேவனே கொன்றார் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்தந்த நேரத்துல நம்ம வாசிக்கிறத பொலிட்டிக்கா பார்க்காம ஒரு ஐசோலேட்டட் ஈவெண்டா நம்ம பார்த்தோம்னா இவன் கொன்னா அவன் கொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரிதான் ஜீசஸா எடுத்துக்கிட்டா வசனத்துல ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்னு இருக்கு. அதாவது அவர் அப்போஸ்தலர்ல வரும். ஆமா, பேதுரு சொல்றாரு. எபிரேயர்ல நித்திய ஆவினாலே தம்மை பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். பிதாவே எம்மிடத்தில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னாரு. இப்ப யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இப்படி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஃபைனலி இட் இஸ் காட் ஹூ டிசைடட் ஆன் த டெத் ஆஃப் ஜீசஸ். அந்த ரொம்ப இது ஹோலிஸ்டிக்கா நம்ம ரைட் டிவிஷன் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் இது விளங்கும். இல்லன்னா விளங்குறது இல்ல. அதனால நீங்க கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு பிரதர். ஓகே, தேங்க்யூ. நம்ம ஆக்சுவலா இந்த இதுல அப்படியே அடுத்த பாயிண்ட் அதுதான் வச்சிருக்கு. நம்ம அதை அப்படியே பார்க்கலாம். சொன்னாரு இல்லீங்களா, டேனியல் சொன்னாரு, கரெக்டா சொன்னாரு அவரு. இன்ஃபேக்ட் ஜான் தி பேப்டிஸ்ட பத்திய ப்ராஃபஸி ஐசையால வரும். இந்த பாலைவனத்தில் போன்ற குக்கரல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா, and the voice which was heard in the wilderness அப்படின்றது. So his ministry was prophesied.
ஓகே, he ஆமா was a forerunner என்பது வந்து ப்ராஃபஸைங். ஓகே, அல்தோ நிறைய பேர் அந்த இவங்க எல்லாம் போய் கேட்கறாங்க, நீ தான் வரப்போற மெஸ்ஸாயாவா அப்படின்னு கேட்டாங்க, நான் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லைங்களா. ஸோ அல்டிமேட்லி காட்ஸ் பிளான் வந்து அப்படியே கரெக்டா அந்த டைம் லைட்ல வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா? ஓகே இதோட அது சேர்த்து வந்து ஓகே ஓகே யா உங்களுக்கும் இப்ப நீங்க உடம்பு முடியல. you can see இல்ல that, இல்ல நம்ம so we will கொஞ்சம் yeah. முடிச்சிடலாம் இது கொஞ்சம். ம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி ஜான் த பேப்டைஸ்டினுடைய இது ப்ராஃபஸை பண்ணி he played a பாசிட்டிவ் ரோல். அதே விஷயத்துல நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் டீப்பரா போய் பார்த்தோம் அப்படின்னா, யூதாஸ் கரியத் வாஸ் ஆல்சோ ப்ராஃபசைஸ்ட். யாரால காட்டி கொடுக்க போறாங்க, எவ்வளவு ஆள காட்டி கொடுக்க போறாங்க, அந்த காட்டி கொடுக்கறவனுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ரோலுமே வந்து இட் வாஸ் டிசைன் பை காட். அண்ட் யார் தேவன் தேர்ந்தெடுத்திருக்காரோ அந்த பாத்திரத்தை பிளே பண்றாரு, லைக் பார்வோன். அததான் நம்ம சொல்றோம். இப்ப ஆக்சுவலா வந்து ஒரு வெள்ளை கலர்ல ஒண்ணு எழுதணும் அப்படின்னா பின்னாடி ஒரு பிளாக் கலர் வேணும். அப்பதான் we can read it or we can understand it. அப்போ தேவனுடைய மகத்துவங்கள் தெரியணும் அப்படின்னா பார்வோனுடைய இருதயத்தை தேவன் 10 தடவை கடினப்படுத்தினாதான் அந்த 10 அற்புதத்தையும் மோசேவால செய்ய முடியும். அப்பதான் தேவனுடைய நாமம் உலகமெங்கும் பிரஸ்தாவப்படுறதுக்காக, இதுக்காகவே பார்வோனை எழுப்பி வந்தேன்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கும். எவ்ரிதிங் இஸ் தேவனுடைய திட்டம் தான் நடக்குது அப்படின்றது நம்ம. ஏன்னா இப்ப பிரதர் டேனியல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரியத்திலயுமே வந்து இப்ப பிரச்சனையே என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லேயர் கொஞ்சம் படிக்கிறோம், ஓகே இதுல வந்து அந்த சவுல் தற்கொலை பண்ணி கொண்டு செத்தார். அதுக்கு அடுத்து பார்க்கும்போது இல்ல அவர் வந்து ஒரு அமலேக்கிய வாலிபனால கொல்லப்பட்டாருன்னு. அதுக்கு பின்னாடி பார்த்தாதான் தெரியுது தேவன் தான் அவனை கொண்டிருக்காரு. அப்ப இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஒவ்வொரு காரியத்திலும் இப்ப பார்வோனை குறித்து ஒரு திட்டம் வச்சு இதற்காகவே நான் அவனை எழுப்பி வந்தேன்னு ரோமர் 9 சொல்லும் போது, அந்த வேலை முடிஞ்ச உடனே செங்கடல்லையே அவரை முடிச்சிட்டாரு. மோசே வந்து வழிநடத்தி கொண்டு போறாரு. மோசே வந்து அவ்வளவு பெரிய பாவம் செய்தாரா அப்படின்னு கேட்டா, இஸ்ரேல் ஜனங்கள் அதை விட பெரிய பெரிய பாவம் எல்லாம் செஞ்சிருக்காங்க எல்லாருமே. ஆனா மோசேக்கு அந்த டைம் முடிஞ்ச உடனே அதற்கப்புறம் அடுத்த ஒரு அந்த மேண்டல் இன்னொரு ஆள் கொடுத்துட்டு அவரு அங்கேயே முடிச்சிட்டாரு. வெறும் அந்த வாக்குத்தத்தமான தேசத்தை பார்க்க சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, என்ன நடக்குதோ அது தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்குது. எய்தர் இட் குட் பி பாசிட்டிவ் ஆர் இட் குட் பி நெகட்டிவ். ரெண்டுமே இருந்தாலும் இங்க மனிதனுடைய சித்தமோ திட்டமோ ஒரு செயலை வந்து மாத்திர முடியாது. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் வந்து எல்லாவற்றையும் முதல்ல இருந்தே பிளான்டு. எவ்ரிதிங் ஹஸ் பின் ஆர்டைன் பிளான்ட். அவர் முடிவுல இருந்து ஆரம்பத்தை பார்க்கிற தேவன் இருக்காரு. உலகம் உண்டாவதுக்கு முன்னாடி மீட்பை உண்டாக்குன தேவனா இருக்காரு. அப்ப எல்லாத்தையுமே அவர் தான் செயல்படுத்துறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்ப நம்ம பேக் டு தட் பாயிண்ட் அந்த இதுலயே முடிச்சிடலாம் கொஞ்சம் பார்த்து. மறுபடியும் நம்ம மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, சவுலனுடைய இந்த செயல்னாலதான் தேவன் அவனை கொன்றது போல தெரியலாம். ஆனா பிரதர் சொன்னதை இப்படி செய்யறதும் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய திட்டமே தான். இப்ப சவுலா வந்து அவனுடைய சுய இஷ்டத்தினால, எப்படி யோனா வந்து தன்னுடைய சுய இஷ்டமா பயந்து போய் தர்ஷீஷுக்கு ஓடி போனான்னு நம்ம நினைச்சாலும் அதுக்கு பின்னாடி அதை செய்ய வச்சது தேவன். ஆதாம் ஏவாள் வந்து இந்த கனி புசித்து நல்லா இருக்குன்னு பார்த்து அதை புசிச்சு பாவத்திற்குள்ள முதல் மனுஷன் உள்ள போனதுமே வந்து தேவனே அப்படி நடத்தி இருக்கிறாரு அப்படின்னு இருக்கு. அப்ப எல்லாத்துலயுமே வந்து தேவனுடைய திட்டம், அவருடைய பர்பஸ். அப்ப எல்லாமே வந்து அவருடைய காரியத்திற்காக தான் நம்ம ஒரு பிளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவருடைய நாம மகிமைக்கு என்று அவர் எப்படி பயன்படுத்துறாரோ அப்படிப்பட்ட பாத்திரங்களா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரோலை பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்ப எதுக்காக சவுல் வந்து இந்த மாதிரியான காரியத்தை செய்யறதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் திட்டம் வச்சிருந்தாரு அப்படின்னு பார்க்க போனோம்னா, ராஜ்யம் வந்து யூதா வழியாக தான் வர வேண்டும் அப்படின்றது தேவனுடைய திட்டமா இருந்துச்சு. பெஞ்சமின் கோத்திரத்தின் மூலமாக கிடையாது. அப்ப பெஞ்சமின் ஆகிய அந்த கோத்திரத்தை சேர்ந்த சவுலை அகற்றினாதான், எக்ஸாக்டா பிரதர் சொன்னாரு, ஏற்ற நேரத்தில் தாவீது வந்து மெச்சூர் ஆகி அவன் வந்து அந்த ஒரு ஃபார்ம் எடுக்கிற வரைக்கும் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி ஒரு ஆட்சியை காமிச்சு அதுக்கப்புறம் இப்படி ஒரு இதை கொடுக்கறதுக்கு ஏற்ற நேரத்துல யூதா கோத்திரத்தனாகிய தாவீதுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதுன்றது வந்து தேவனுடைய திட்டம். அப்ப தேவனுடைய திட்டம் வந்து அது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னா தீர்க்க தரிசனத்தின் மூலமாவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ உதாரணத்துக்கு நம்ம அந்த வசனம் படிச்சிடலாம். பிரதர் சொன்னதுதான் ஜெனசிஸ்ல ஆதி ஆகமத்துல 49வது அதிகாரத்துல இது வந்து அந்த கடைசி அந்த பிளஸிங்ஸ் கொடுக்கும் போதே இந்த டைம்ல வந்து தாவீதும் பிறக்கல, யாருமே இல்லை, சவுல்ல யாருமே கிடையாது. பட் ஆனா ஒரு ப்ராஃபஸி வருது. அப்ப அந்த பிளஸிங்கான ப்ராஃபஸி ஆதி ஆகமம் 49வது அதிகாரத்துல 8, 9, 10 இந்த 3 வசனம் படிங்க.
யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஓகே, இப்ப இது அந்த யூதாவை குறித்து வரக்கூடியதான ஒரு ப்ராஃபசி. அப்ப இந்த யூதாவை குறித்து வரக்கூடியதான ப்ராஃபசில மெயினா இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மேசியானிக் ப்ராஃபசி. ராஜாவாகிய மேசியா யூதா கோத்திரத்துல இருந்து தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு மேசியாவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் இது. அப்ப மேசியா எந்த கோத்திரத்துல இருந்து வரணுன்ற ப்ராஃபசி வந்திருக்கு. மேசியானாலே த அனாயிண்டட் ஒன், அவர் தான் இஸ்ரவேலின் ராஜாவா இருந்து ஆளுகை செய்ய போற தெரிந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்றதுதான் மேசியா. அப்ப அந்த மேசியா எந்த கோத்திரம், 12 கோத்திரம் இருக்கு. அந்த 12 கோத்திரத்துல அந்த பிளெஸிங் யூதா வழியா தான் வரும் அப்படின்ட்டு இருக்கு. அப்ப 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை அப்படின்ட்டு இருக்கு. அப்ப அந்த ஷைலோ அப்படின்னு இருக்கும். ஷைலோ வர்ற வரைக்கும் அந்த செங்கோல் யூதால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மேசியாவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப அப்படி இருக்கும்போது பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து கொண்டு வர முடியாது. அப்ப இந்த அரசாட்சி பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து கிடையாது. யாருது? மேசியாவா வரப்போறவர். அப்ப சிங்காசனமே சவுலின் சிங்காசனம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு வாசனம் கிடையாது எதுலையுமே. ஏன்னா தேவன் நிர்ணயிச்சிருந்ததே தாவீதின் சிங்காசனம் தான். அப்ப சவுல் எதுக்கு வந்தாரு அப்படின்னா, தேவனுடைய ஒரு பர்பஸ் நிறைவேற்றுறதுக்காக வந்தாரு. தாவீது வளர்ந்து வர்ற வரைக்கும் வச்சிருந்தாரு. ஆனா அந்த ராஜ்யபாரம் தாவீதின் வழியா தான் கண்டினியூ ஆகணுமே தவிர, தாவீதின் சிங்காசனம் தான் சொல்லணுமே தவிர, தாவீதினுடைய அந்த இதுல இருந்து தான் மேசியா வரணுமே தவிர ராஜ்யபாரத்திற்கு பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து இல்லை. இது இவங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட அந்த ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது யூதா கோத்திரத்துல இருந்து தான் வர வேண்டும் அப்படின்றது ஏற்கனவே டிட்டர்மின் பண்ணி தேவன் நிர்ணயித்திருக்க ஒரு விஷயம். அதனால்தான் சவுலும் அவன் குமாரனும் மரிக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கட்டாயமா இருக்கு. இப்ப சவுல் மட்டும் வயசாகி இறந்திருந்தாருன்னா அடுத்தது சவுலுடைய பையன் ராஜாவா இருப்பான். ஏன்னா அப்பெல்லாம் எலெக்ஷன் கிடையாது, ஒரு மோனார்கி மத்திய ராஜாவா இருந்தது டைம். அப்ப சவுலும் அவனுடைய குமாரனும் மரித்தால்தான் அடுத்தது மாற முடியும். அதுலயுமே நம்ம அப்படியே ஹிஸ்டரி படிச்சு பார்த்தா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம்லாம் மாறுது. அந்த மாதிரி இருக்கு. நம்ம இப்ப இது பார்ப்போம். சோ அப்ப யூதா கோத்திரத்தை சேர்ந்த தாவீதிடம் தான் ராஜ்யத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்றது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப சவுல் நல்லவனா நான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு, தேவனுடைய கற்பனைகளா நான் கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட அவனால செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருந்த காரியங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொருத்தரும் அந்த ரோலுக்கு பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் தெரியுது. ஸோ இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு சின்ன இது மட்டும் எடுத்து முடிச்சு இந்த வாரம் இது பண்ணிடலாம். இல்ல இதோட நம்ம நிறுத்திடலாமா பிரதர்? நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் பிபி வேற ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு உடம்பு, ஆமா, your health is more important. We will continue. திடீர்னு அதாவது ஃபர்ஸ்டே நான் பார்த்திருந்தேன்னா கொஞ்சம் டேப்லெட்ஸ் போட்டிருந்திருப்பேன். கடைசியா ஸ்டார்ட் பண்ற டைம்ல தான் கொஞ்சம் கால்குலேஷன் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி இது பண்ணுங்க. கண்மணி ப்ரேயர் பண்ணுமா? விசேஷமா பிரதருக்காக வேண்டி, அவருடைய ஹெல்த்துக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணுமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துக்கிற ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த வேத பகுதியின்படி ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அறியப்படுத்தினீரே. கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா, அஞ்சனம் பார்க்கிறவர்கள் எப்பேற்பட்ட காரியத்திலே ஆண்டவரே அறுப்புண்டு போவார்கள் என்று ஆண்டவரே எங்களுக்கு அறிய நீங்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா காரியமும் திட்டத்தின்படி உம்முடைய ஆண்டவரே சித்தத்தின்படி நடக்கிறது என்று ஆண்டவரே வேத வார்த்தைகளின்படி நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா.
அப்பா அண்ணனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அண்ணனுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும் ஏசப்பா. ஏசப்பா அவருக்கு ஆண்டவரே அந்த சைனஸ் ப்ராப்ளம், அந்த கோல்டு எதுவும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே அவருக்கு நீர் வேத வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா என் அண்ணனுக்கு ஆண்டவரே நீர் தான் துணையாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா சித்திக்கு ஆண்டவரே பிறந்த நாளை காணும்படியாக செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்க பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுகிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு சுகபலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அம்மா, லூயிஸ் சார் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த குடுகிலே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, பலப்படுத்துங்க, பலவீனங்கள் தாக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி தாக்கினாலும் தாங்கக்கூடிய காரியத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா எல்லா காரியத்தையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிற துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல மறவாதே. Praise the Lord. Praise the Lord. Thank you.